அரசியல் அறிஞர்களுக்கு வாழ்த்துக்கள். முதல்வர் பதவியை பறிக்கிறதுக்கு அமித்ஷா வந்து சதி திட்டம் போட்டிருக்காரு. அதுக்காக ஒரு புதிய அமெண்ட்மெண்ட்டை, ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறாரு. இது வந்து முதலமைச்சர்களுடைய பதவியே இல்லாமல் ஆக்குறதுக்கு, ஜனநாயகத்தை ஒழிக்கிறதுக்கான திட்டம்னு சொல்லி இன்னைக்கு ராகுல் காந்தி கொதிச்சு எழுந்திருக்கிறாரு. வரப்போகிற தேர்தலெல்லாம் வந்து ஏகப்பட்ட குளறுபடிகளை ஏற்படுத்துறதுக்கு பாஜக செய்யக்கூடிய திட்டத்தை வந்து கடுமையாக அம்பலப்படுத்தி வர்ற ராகுல் காந்தி வந்து பாஜகவுடைய இந்த புதிய திட்டத்தை எதிர்த்து கடுமையான ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த நிலையில் வந்து தேர்தல் ஆணையம் வந்து எப்படியாவது பாஜக தான் வெற்றி பெறணும் அப்படிங்கிற மாதிரி பல குளறுபடிகளை பண்ணுதுங்கிறத அம்பலப்படுத்திட்டு வரக்கூடிய சூழலில் தேர்தல் ஆணையத்துக்கு சப்போர்ட்டாக, தேர்தல் ஆணையத்துக்கு ஆதரவாக வக்காலத்தை வாங்கி பாஜகவில் உள்ளவங்க வந்து இன்றைக்கி நீதிமன்றங்களை நாடியிருக்காங்க. உதாரணமாக வந்து தேர்தல் திருட்டு அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து ராகுல் காந்தி வெளியிட்டு அது நாடு முழுக்கும் பேசும் பொருளாக இருக்கிறப்ப, அது சம்பந்தமாக இந்த தேர்தல் திருட்டுன்னு யாரும் பேசக்கூடாது. அப்படி பேசுகிறதுக்கு ராகுல் காந்தி மட்டும் இல்லை, காங்கிரஸ்காரங்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், எதிர்க்கட்சி இந்தியா கூட்டணியாக இருந்தாலும் எவருமே பேசக்கூடாது, பிரசுரம் வெளியிடக்கூடாது, கூட்டம் நடத்தக்கூடாது, இது மாதிரி வீடுகளுக்கு சென்று பிரச்சாரம் பண்ணக்கூடாது, இதுக்கெல்லாம் நீங்கள் தடை விதிக்கணும்னு சொல்லி பாஜகவை சேர்ந்த சங் பரிவாரை சேர்ந்த சதீஷ்குமார் அகர்வால்ங்கிறவர் அவர் வந்து ஒரு நீதிமன்றத்தை நாடி ஒரு மனு கொடுத்துருக்கிறாரு. இவர் யாருன்னா பாஜகவுடைய அகில பாரத இந்து மகாசபையுடைய ஒரு முன்னாள் தலைவராக இருக்கிறாரு. இப்போ எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி என்ன இருக்குன்னா, இந்த தேர்தல் திருட்டுக்களை செய்கிறது தேர்தல் ஆணையம்னு சொல்லி ராகுல் காந்தி தேர்தல் ஆணையத்தின் மேலே தான் குற்றம் சுமத்திருக்கிறாரு. ஆனால் தேர்தல் ஆணையத்துக்கு சப்போர்ட்டாக பாஜகவில் உள்ளவங்க வர வேண்டிய காரணம் என்ன? இப்போ தெரியுதுல யார் குற்றவாளி, யார் என்ன செய்திருக்கிறாங்க. இந்த தேர்தல் தில்லுமுள்ளுக்கெல்லாம் பிரதான காரணம் யாருங்கிறத புரியுதுலன்னு சொல்லி பரவலாக எல்லாரும் பேசிக்கிறாங்க. இப்படி பேசக்கூடிய சூழ்நிலையில் வரக்கூடிய 2026 தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய தேர்தலையும் எப்படியாவது இங்கே வந்து திமுகவை வீழ்த்தணுங்கிறதுல மிக குறியாக பாஜக முயற்சி பண்ணுது. அப்படி முயற்சி பண்ணுறதுக்கு தனக்கு துணையாக வந்து தமிழக வெற்றி கழகங்கிற ஒரு புது கட்சியை உருவாக்கி விஜய் அவர்களை வந்து எதிரி மாதிரி வெளியே காமிச்சுக்கிட்டு எங்களுக்கு ஆதரவாக செயல்படுங்கன்னு சொல்லி பாஜக அசைன்மெண்ட் திட்டம் கொடுத்துருக்கு. அந்த திட்டத்தை தான் இப்போ நேற்று நடந்த மதுரை மாநாட்டில் வெளிப்படுத்தியிருக்குது, வெளியே வந்திருக்கு, பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சுன்னு சொல்லி பலரும் பேசுகிறாங்க. அப்படி என்ன நடந்தது? பாஜகவுடைய பி டீம் இந்த தாவேக்காவா, இல்லை பாஜக டீமே தான் தாவாக்கான்னு சொல்கிறாங்களே, அதெல்லாம் உண்மையாங்கிற பல தகவல்களை வந்து இப்போ நம்ம இந்த வீடியோ மூலம் தெரிஞ்சுக்குவோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வரக்கூடிய 2026 தேர்தலில் எப்படியாவது ஆட்சியை பிடிக்கணும், எந்த முறையிலையாவது தமிழ்நாட்டில் வந்து கால் உண்டனும், திமுகவை வெற்றி பெற விடக்கூடாதுங்கிறதுல பாஜக முன்னணியாக இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுக்காகத்தான் அவங்க வந்து தமிழக வெற்றி கழகங்கிற ஒரு புது கட்சியை திறந்து விட்டுருக்கிறாங்க. திறந்து விட்டதோடு மட்டும் இல்லாமல் பாஜகவுக்கு எதிராக இருக்கிற மாதிரியே நீங்கள் செயல்படுங்க. ஆனால் உண்மையில் வந்து நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னென்னா, நீங்கள் பாஜகவை திட்டுற மாதிரி திட்டினீங்கன்னா அப்போ எல்லாரும் என்ன நினைப்பாங்க, பாஜகவுக்கு பிடிக்காம திமுகவுக்கு ஓட்டு போட்டு வந்தவங்கெல்லாம் பரவாயில்ல, நம்மளுக்கு வந்து பாஜகவுக்கு எதிராக இருக்கிற விஜய்க்கு நம்ம ஓட்டு போடலாம்னு சொல்லி இந்த முஸ்லீம்களும் தலித்துகளும் கிறிஸ்தவர்களும் வந்து உங்களுக்கு ஓட்டு போட்டாங்கனால அந்த ஓட்டெல்லாம் திமுகவுக்கு போக வேண்டிய ஓட்டு திமுகவுக்கு போகாமல் தடைபட்டுரும். அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் விஜயை உருவாக்கி விட்டுருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து பரவலாக பேசப்படுது. இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், அப்படிலாம் இல்லையே, 2வது மாநில மாநாட்டில் விஜய் வந்து பாஜகவையும் தாக்கித்தானே பேசினாருன்னு நீங்கள் சொல்லுவீங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் தாக்கிலாம் பேசலை, இந்த மாநாட்டில் விஜய் 34 நிமிஷம் பேசியிருக்கிறாரு. இந்த 34 நிமிஷத்தில் பாஜகவை தாக்கி பேசுகிற மாதிரி சில கருத்துக்களை சொன்னாலும் அது ஆழமான கருத்துக்களாக சொல்லவே இல்லை. அதோட அதிமுகவை மெதுவாக தடவி கொடுக்குற மாதிரி ஒரு குற்றம் சொல்லியிருக்காரு. அதுவும் அதிமுகங்கிற பேரை கூட உச்சரிக்கலை. ஆனால் அதே சமயம்
திமுகவை நேரடியாக ஸ்டாலின் அங்கில்னு சொல்லி நக்கல் பண்ணுற மாதிரி பல நிகழ்ச்சிகளை சொல்லியிருக்கிறாரு. இவர் இப்படி சொல்கிறதுடைய நோக்கம் வந்து பாஜகவை திட்டிட்டு நான் பேசிட்டேன் பாருங்கள், நான் பாஜக பி டீம் இல்லை, அதனால் பாஜகவை பிடிக்காதவங்கெல்லாம் திமுகவுக்கு ஓட்டு போட்டுறாதீங்க, எனக்கு ஓட்டு போடுங்கன்ட்டு பிரகடனப்படுத்துறதுக்கு தான் இந்த மாநாட்டை அவர் வந்து பயன்படுத்தியிருக்கிறாரு. இவர் பேசின 34 நிமிஷத்தில் சொல்லக்கூடிய விஷயம் எதுவுமே உருப்படியாக இல்லை. ஆனால் ஒரே ஒரு கதை சொல்லியிருக்கிறாரு. அதாவது ஒரு ராஜா தனக்கு படைத்தளபதிகளை தேடி இருக்காரு, 10 பேரை நியமனம் பண்ணுறதுக்காக அறிவிப்பு கொடுக்குறாரு. 10 பேர் வர்றாங்க. அந்த 10 பேரில் ஒருத்தரை தான் படைத்தலைமை தான் நியமனம் பண்ணணும். இப்போ யாரை செய்யணுங்கிறப்ப 10 பேர்ட்டையும் ஒரு நெல்லை கொடுத்து, இந்த நெல்லை வந்து நீங்கள் ஒரு தொட்டியில் போட்டு வளர்த்து கொண்டு வாங்க, பயிரை வளர்த்து கொண்டு வாங்க, யார் எப்படி கொண்டு வர்றீங்களோ அதை பார்த்துட்டு அதில் உள்ளவங்களை நான் படைத்தளபதியாக நியமனம் பண்ணுறேன்னு அந்த மன்னர் சொன்னாராம். அதை கேட்டு வாங்கிட்டு போனவங்க அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு 10 பேர் வந்திருக்கிறாங்க. 9 பேர் என்ன பண்ணியிருக்காங்க, செடியை நல்லா வளர்த்துருக்காங்க. ஒரு சிலர் 2 அடி வளர்த்துருக்காரு, ஒரு சிலர் 5 அடி வளர்த்துருக்கிறாரு. ஆனால் ஒரே ஒருத்தர் மட்டும் எதுவுமே வளரலை. அப்போ அந்த மன்னர்கிட்ட சொல்லியிருக்காரு, மன்னா நானும் இந்த விதைக்கு எவ்வளவோ தண்ணி ஊற்றி பார்த்தேன், உரம் போட்டு பார்த்தேன், என்னென்னமோ செஞ்சு பார்த்தேன், இந்த செடி முளைக்கலைன்னு சொல்லியிருக்காரு. உடனே மன்னர் ஆச்சரியப்பட்டு சொன்னாராம், இந்த 9 பேரும் வளர்த்துருக்காங்கல்ல, இவங்களுக்கு வந்து படை தளபதி பதவி இல்லை, உனக்கு தான் படை தளபதி பதவி கொடுப்பேன். காரணம் வந்து நான் விதை கொடுத்த நெல் வந்து அவிச்ச நெல், அது விளைக்காது முளைக்காதுங்கிறது எனக்கு தெரியும். இந்த 9 பேரும் என்ன பண்ணியிருக்காங்க, வேறொரு நெல்லை போட்டு வளர்த்து கொண்டு வந்திருக்காங்க, நீ தான் உண்மையை சொல்லியிருக்காண்டு அவரை படைத்தளபதி ஆக்கினாரு அந்த மன்னர். அப்படி படைத்தளபதி தான் நான் சொல்லி இவருக்கு இவரே மகனை சுட்டிக்கிறாரு. ஆனால் அப்படி பொருத்தமான ஆள் இவர் இல்லை அப்படிங்கிறது தான் இன்றைக்கி அரசியல் நோக்கர்கள் கருத்து. என்னன்னா, உண்மையை நீங்கள் செய்யக்கூடியவராக இருந்தால், உண்மையாக மக்களுக்கு உழைக்கக்கூடியவராக இருந்தால், காலையிலேருந்து அந்த மாலை வரை அந்த கடுமையான வெயிலில் கொடுமையான வெயிலில் வந்து பெண்களும் குழந்தைகளும் உங்களுடைய தொண்டர்களும் வந்து குளுமி தாகம் எடுத்து மயக்கம் எடுத்து எத்தனையோ பேர் விழுந்தாங்க. நீங்கள் களத்துக்கு வராமல் 2.5 கோடி ரூபாய் உள்ள ஒரு சொகுசான ஒரு வாகனத்துக்குள்ளே நீங்கள் அமர்ந்துக்கிட்டு அந்த நிகழ்ச்சிக்கு சில நிமிடங்களுக்கு முன்னாடி வந்து 34 நிமிஷம் வந்து பேசிட்டு போயிருக்கிறீங்க. எந்த கஷ்டத்துலையும் பங்கெடுக்காத நீங்கள் எப்படி மக்கள் பக்கம் நிற்பீங்க அப்படிங்கிற கேள்வி கேட்குறதோட என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் என்ன பேசுகிறீங்க, பாஜகவை தாக்கி பேசுகிற மாதிரி பேசுகிறீங்க. ஆனால் நீங்கள் எதை பற்றி பேசியிருக்கணும், இந்த அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கிறதுக்கு அம்பேத்கர் எடுத்த முயற்சிகளெல்லாம் தோற்கடிக்கிற மாதிரி தேர்தல் திருட்டு நடக்கக்கூடிய இந்த தேர்தல் ஆணையத்தை பற்றி நீங்கள் ஒரு வார்த்தையாச்சும் பேசுனீங்களா? இப்போ நாடு முழுக்க பேசிகிட்டு இருக்க பேச்சு அந்த பேச்சாக தான் இருக்குது. அதை பற்றி நீங்கள் எதுவுமே பேசலை. பெங்களூராக இருக்கட்டும், பீகாராக இருக்கட்டும், பெங்களூரில் 1,250,000 பேரை சேர்த்துருக்காங்க திருட்டுத்தனமாக, பீகாரில் 65 லட்சம் பேரை விளக்கியிருக்காங்க திருட்டுத்தனமா. இதில் பாதிக்கப்படக்கூடிய மக்கள் இந்துக்கள், முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள், தலித்துகள், இன்னும் சொல்ல போனால் யாரெல்லாம் பாஜகவுக்கு பிடிக்காதோ அவர்கள்லாம் நிச்சயமாக ஓட்டர் லிஸ்ட்டில் இருக்கக்கூடாதுன்னு செய்கிற தில்லுமுள்ள நீங்கள் வந்து எதிர்த்து பேசியிருக்க வேணாமா? அது மட்டும் இல்லாமல் இந்த நாடாளுமன்றத்தில் ஆகஸ்ட் 20ஆம் தேதி அமித்ஷா வந்து ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாரு. அது என்ன சட்டம், ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சர் இருக்காருன்னு வச்சுங்க, அது முதலமைச்சராக இருக்கட்டும் பிரதமராக இருக்கட்டும், அவர் மேலே ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு வந்து வழக்கு வந்தால் அந்த வழக்குடைய தன்மை தீர்ப்பு 2 வருடங்கள் முதல் 5 வருடங்கள் வரை தண்டனை அடையக்கூடிய வழக்காக இருந்தால், அந்த வழக்கின் கீழ் அவர்கள் கைது செய்யப்பட்டால், அவர்கள் கைது செய்யப்பட்ட 30 நாட்கள் அவர் சிறையில் இருந்தாலே அவருடைய பதவி பறிக்கப்படும் சொல்கிறீங்க. சரி, 30 நாள் பதவி பறிச்சாச்சு, முதலமைச்சரில் பதவியை எடுத்தாச்சு, 40வது நாள் அவர் நிரபராதம் தெரிஞ்சால் நீங்கள் என்ன செய்வீங்கன்னு கேட்கக்கூடிய கேள்விக்கு இந்த பாஜகவிடமோ அமித்ஷாவிடமோ பதில் இல்லை. இப்போ இதுலேருந்து என்ன தெரிய வருது, ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி ஒருத்தரை வந்து சிறையில் அடைச்சி அந்த 30 நாள் வரைக்கும் விசாரணை இல்லாமல் அந்த 30 நாள் சிறையில் இருந்தாலே 31வது நாள் பதவி விலகுவோம் அப்படிங்கிற சூழ்நிலையை உருவாக்குற பாஜகவுடைய திட்டம் இந்தியாவுடைய ஜனநாயகத்தை வந்து இல்லாமல் ஆக்கக்கூடியது. இது கிட்டத்தட்ட ஒரு மன்னராட்சியை போல இந்தியாவை கொண்டு வர்றதுக்கு மோடியும் அமித்ஷாவும் முயற்சி பண்ணுறாதுங்கிற கடுமையான குற்றச்சாட்டை சொல்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் ஏதாச்சும் இந்த மேடையில் பேசுனீங்களா மிஸ்டர் விஜய் அவர்களே? திமுகவுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை மட்டும் அங்கிள் ஸ்டாலின் அங்கிள் நக்கல் பண்ணி பேசுகிற நீங்கள் இப்போ நாடே கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த தேர்தல் திருட்டை பற்றி ஏன் பேசலை? நாடே கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த அமெண்ட்மெண்ட் திருத்தத்தை பற்றி நீங்கள் ஏன் பேசலை?
நீங்கள் உங்களுடைய மந்திரி சபையில், பாஜகவுடைய மந்திரி சபையில் ஒரே ஒரு முஸ்லீமாச்சு இருக்காங்களா கேள்வி கேட்டிருக்கீங்களா? ஒரு எம்பி இருக்கா வர்றா பாஜகவில் கேள்வி கேட்டீங்களா? இப்படி அவர்களுக்கு எந்த விதமான பிரதிநிதித்துவம் கொடுக்காமல் இருக்கக்கூடிய இந்த பாஜக அரசு ஆளக்கூடிய 100 செக்ரட்டரியேட்டில் 97 பேர்களை வந்து உங்களுடைய 3% மக்களை வச்சிருக்கிறீங்க. எந்த இந்து மக்களுக்குமே நீங்கள் பிரதிநிதித்துவம் கொடுக்கல. கிட்டத்தட்ட 120 கோடி 110 கோடி இருக்கக்கூடிய இந்து மக்களுக்கு பிரதிநிதித்துவம் இல்லை. 30 கோடி இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களுக்கு பிரதிநிதித்துவம் இல்லை. 3% இருக்கக்கூடியவங்க நீங்கள் 90 இடங்களில் ஆள்றாங்களே, அதை பற்றி நீங்கள் கேட்டிருக்கீங்களா? அதெல்லாம் விடுங்க. அமெரிக்கா இப்போ 50% வரி விதிச்சிருக்கிறாங்கல்ல, இந்த 50% வரி எதற்காக விதிச்சிருக்கிறாங்க? ரஷ்யாவிலிருந்து இந்தியா வந்து எண்ணெய் இறக்குமதி பண்ணுறதுக்காக விதிச்சிருக்கிறாங்க. அப்படி மலிவாக எண்ணெயை இறக்குமதி பண்ணி இந்தியா இல்லாத வெளிநாடுகளுக்கு விற்று பெரிய லாபம் அடையக்கூடிய ஆள் யார்? உங்களுடைய நண்பர் அதானி. அந்த அதானி லாபம் அடைகிறதுக்காக கோபடைஞ்ச ட்ரம்ப் என்ன பண்ணுறாரு? இந்தியாவிலேருந்து உற்பத்தி ஆகிற பொருட்களுக்கு அமெரிக்காவில் இறக்குமதி பண்ணால் 50% வரின்னு போட்டதுனால இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த பின்னலாடை நிறுவனங்கள், எலக்ட்ரானிக் நிறுவனங்கள், தோல் பொருட்கள் சொல்லி ஏகப்பட்ட தொழில்கள் முடங்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஆக உங்கள் நண்பர் 2 பேர் அதானிய லாபம் அடைகிறதுக்காக இந்தியாவில் உள்ள ஒட்டுமொத்த தொழில்களும் நசுங்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இதை பற்றி நீங்கள் விஜய் பேசுனீங்களா? இதை பற்றி எதுவுமே பேசாமல் பூசி முழுகின மாதிரி பாஜகவை குற்றம் சுமத்துற மாதிரி சொல்லிட்டு திமுகவை மட்டும் கடுமையாக தாக்கி நீங்கள் பேசுனதோடைய நோக்கம் வந்து இந்த பேச்சிலிருந்து ஆமாங்க விஜயும் பாஜகவை தாங்க தாக்கி பேசுகிறாரு. அப்போ நம்ம வந்து திமுகவுக்கு ஓட்டு போட வேணாம், நம்ம வந்து பாஜகவுக்கு போடத்தானே கூடாது, விஜய்க்கு போட்டுருவோன்னு சொல்லி திமுகவுடைய ஓட்டுக்களையெல்லாம் நீங்கள் பாஜகவுடைய திட்டப்படி மடைமாற்றம் பண்ணி உங்களுக்கு வாங்கிக்கிறதுக்காக செஞ்ச செட்டப்பு தான் நீங்கள் இந்த தமிழக வெற்றி கழகம். உங்களை உருவாக்குனதே பாஜக தான். நீங்கள் முன்னாடி மட்டும் இல்லை, இப்போ மட்டும் இல்லை, நாளைக்கு நீங்கள் பாஜகவுடைய பி டீம்லாம் இல்லை, பாஜகவுடைய மெயின் டீமே நீங்கள் தான் சொல்லி பல அரசியல் நோக்கர்கள்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தேர்தல் ஆணையத்தை விமர்சிக்க தயங்குற நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த சதீஷ்குமார் அகர்வால் வந்து தேர்தல் ஆணையத்துக்காக இவர் ஏன் வக்காலத்து வாங்கி பேசுகிறாரு? அப்போ தேர்தல் ஆணையம் செய்யக்கூடிய தில்லுமுழுகள் எல்லாமே பாஜகவுக்கு உடன்பட்டது தாங்கிறது தெளிவாக தெரிய வருது. இப்போ இந்த மாநாடு நடத்தின 2வது மாநாடு நடத்தின விஜய் அவர்கள் வந்து இந்த மாநாட்டில் வந்து ஒரு சரியான ஏற்பாடு செய்யாமல் கிட்டத்தட்ட 100கணக்கானவர்களும் மயக்கமடைஞ்சு விழுந்தது மட்டும் இல்லாமல் இதுவரைக்கும் உயிரிழந்தவர்கள் பட்டியல் 3 பேர் பட்டியல் வந்திருக்குது. விருதுநகர் காளீஸ்வரன் என்ன இருக்கார், ஃப்ளக்ஸ் வைக்கிறேன்னு சொல்லி அவர் மின்சாரம் தாக்கி இறந்துருக்கிறாரு. நீலகிரி மாவட்டத்தை சேர்ந்த ரித்திக் ரோஷனுங்கிற பையன் என்ன பண்ணியிருக்காரு, 18 வயசு உள்ளவர், அவர் வந்து மயக்கமடைஞ்சு விழுந்து உயிரிழந்திருக்கிறாரு. சென்னை அடுத்த ஊரப்பாக்கத்தை சேர்ந்த மதுரை வந்த அந்த 33 வயது உள்ள பிரபாகருங்கிற உயிரிழந்திருக்கிறாரு. இப்படி வந்த தகவல் 3 பேர், இன்னும் எத்தனை பேர் உயிரிழந்தாங்கிற தகவலே இன்னும் தெளிவாக தெரியாமல் இருக்குது. இவர்களுக்குலாம் நீங்கள் என்ன நஷ்டஈடு கொடுக்க போகிறீங்க? ஆக உங்கள் நோக்கம் வந்து பாஜக சொன்னதை பிரகடனப்படுத்துறதுக்கு நீங்கள் நல்ல மனுஷன் மாதிரி பாஜகவுக்கு எதிரான ஆள் மாதிரி இந்த அரசியல்லையும் நீங்கள் நடிக்க ஆரம்பிச்சிட்டீங்கிற கடுமையான குற்றச்சாட்டை தான் இன்றைக்கி அரசியல் நோக்கர்கள் சொல்கிறாங்க. இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை அரசியல் ஆயிரம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தால் இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே போல் நாட்டில் 4 பக்கம் நடக்கக்கூடிய செய்திகளை எந்த விதமான இடைச்செருகளும் இல்லாமல் உள்ளது உள்ளபடி உங்கள் வீட்டுக்குள்ளே 4 சூழலுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம அரசியல் ஆயிரம் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் காட்டும். விரும்பியதை பார்க்கலாம். என்று இணைந்திருப்போம். உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலி. நன்றி, வாழ்த்துக்கள்.